லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். அமுதா வாங்க வாங்க அண்ணா எப்படிண்ணா இருக்க? நல்லா இருக்க அமுதா. வாங்க தம்பி. அத்தை நீ எப்படிமா இருக்க? நல்லா இருக்கேன். அமுதா ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன். நீ அடக வச்ச நகை ஏலத்துல மூழ்கி போச்சாமே. உன் நகைய யார் ஏலத்துல எடுத்தாங்கன்னு கூட எனக்கு தெரியும். அட என்ன அமுதா, பரவாயில்லம்மா. அண்ணா என்ன அமுதா இது? இது இந்த தாலிய மீட்டதுக்கான பணம். அட என்னம்மா இதெல்லாம் எதுக்கு? வச்சுக்கோண்ண, நீ எனக்கு தனிப்பட்ட முறையில உதவி பண்றது வேற. ஆனா இது அத்தையோட தாலி, அதுக்கான மரியாதைக்காகவாச்சும் வாங்கிக்கோண்ண. சரிம்மா கொடு. அப்ப நான் கிளம்புறேம்மா. பத்திரமா இரு. வரேன். சாப்பிட்டு போப்பா. இல்ல சித்தப்பா, ஒரு முக்கியமான வேலை இருக்கு. இன்னொரு நாள் கண்டிப்பா வரேன். சரி வரேன். அத்தை அண்ணன் அனுப்பிட்டு வந்துடுறேன். சரிம்மா. வாடா வாங்க. ஏதோ நல்லபடியா முடிச்சுப்பா. அண்ணா அண்ணா, நீ செஞ்ச இந்த உதவிக்கு நான் என்ன கைமாறு செய்ய போறேன்னே தெரியல. அட என்ன அமுதா, நான் யாரு? உன் அண்ணன். நான் செய்யாம வேற யார் செய்ய போறா? கண்ண உங்ககிட்ட நடந்துகிட்ட விதெல்லாம் எனக்கு தெரியும். அண்ணா அது நீ அவனை பத்திலாம் அவனுக்கு கவலைப்படாத. அவனை நான் பாத்துக்கிறேன். என்ன? சரிண்ணா. உடம்ப பாத்துக்க அமுதா, நான் வரேன். அத்தை 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 இங்க பாருங்க. அத்தை என்னாச்சு, ஒரு மாதிரியா இருக்கிய? எல்லாம் நல்லதா தான் நடந்திருக்கு. நீ சொல்ற மாதிரி எனக்கு இந்த தாலி ரொம்ப முக்கியம்தான் ஆத்தா. இந்த வீட்டுக்காக நான் தான் இதை உன்கிட்ட எடுத்து கொடுத்தேன். அவங்க நினைவா என்கிட்ட இருக்கிற ஒரே ஒரு பொருள்னா அது இந்த தாலி தான். அதை கொண்டு போய் அடமானம் வைக்கிறமேன்னு எனக்குள்ள ஒரு வருத்தம் இருந்துச்சுதான். ஆனா நான் எம்புட்டு வருத்தப்பட்டேனோ அதை விட கஷ்டப்பட்டு இந்த தாலிய வாங்கி இருக்கேமா. என்ன அத்தை, இதுல என்ன கஷ்டம் இருக்கு? எனக்கு இதுல ஒரு கஷ்டமும் இல்ல அத்தை. இல்லம்மா, எனக்கு தெரியும். அடமானத்திலிருந்து ஏலத்துக்கு போன இந்த தாலிக்காக நீ எம்புட்டு கஷ்டப்பட்டேன்னு எனக்கு தெரியும். இதெல்லாம் எதுக்குத்தா? என் வீட்டுக்கு வாழ வந்தவ நீ. என்னால உனக்கு புதுசா ஒரு சின்ன நகை நட்டு கூட செஞ்சு போட முடியலையா அத்தா? அத்தை, நீங்க கோடி ரூபாயில எனக்கு தங்கம் வாங்கி போட்டாலும் என் சந்தோஷம் அதுல இல்ல அத்தை. என்னத்தா சொல்ற? ஆமா அத்தை, அன்னைக்கு நீங்க என்கிட்ட தங்கத்துல தாலி போட்டுக்க ஆசை இல்லையான்னு கேட்டிய. அன்னைக்கு நான் உங்ககிட்ட சொல்லாம விட்ட ஆசையே இதுதான் அத்தை. புரியலையம்மா. என் தாலி விஷயத்துல எனக்கு இருக்கிற ஒரே ஆசை இதுதான் சித்தப்பா. அத்தையோட இந்த தாலியை தான் எனக்கு போட்டுக்கணும்னு ஆசை. அமுதா, என்னம்மா என்ன சொல்ற? இந்த தாலிய நீ போட்டுக்கணுமா? ஆமா அத்தை. இல்லத்தா, இல்ல, இந்த தாலி உனக்கு வேணாம், உனக்கு வேணாம். அத்தை அத்தை ஒரு நிமிஷம் என்ன பாருங்க. ஏன், என்ன ஆச்சு? இல்லத்தா,
இந்த தாலி உனக்கு வேண்டாம். இது ராசி இல்லாதது, ராசி இல்லாத தாலி. இந்த தாலி நான் குடும்ப வாழ்க்கை நான் என்னன்னே தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடியே என் கழுத்துல இருந்து இறங்குனது. இந்த ராசி இல்லாதவ கழுத்துல இருந்து இறங்கின இந்த தாலிய நீ போட்டுக்க வேண்டாத்தா. இந்த தாலி உனக்கு வேண்டாத்தா, வேண்டாம். என் புருஷன்தான் எனக்கு உசுறு உலகம். ஆனா அது நிலைக்கலையே. எல்லாம் இந்த ராசி இல்லாத தாலினாலதாத்தா. அந்த ராசி உனக்கு வந்துடக்கூடாதாத்தா. வேண்டாத்தா, வேண்டாம். நான் பட்ட கஷ்டம் நீ படக்கூடாதுத்தா. அமுதாமா, நீ தீர்க்க சுமங்கலியா இருக்கணும். இந்த ராசி இல்லாத தாலி உனக்கு வேணாத்தா. யார் சொன்னது நீங்க ராசி இல்லாதவன்னு? நீங்க எனக்கு அத்தையா கிடைக்க நான் எம்புட்டு கொடுத்து வச்சிருக்கணும் தெரியுமா? பெத்த மகளை விட ஒரு படி மேலேயே என்ன பாத்துக்கிறிய. விவரம் தெரிய முன்னமே அம்மாவை பறி கொடுத்த எனக்கு உங்களை பார்த்ததுல இருந்து அந்த குறைய எனக்கு தெரியல. இதை விட என்ன அத்தை வேணும்? உங்க ஆசீர்வாதம் எனக்கு எப்பவுமே இருக்கும்னு. ஆனா மாமாவை நான் நேர்ல பார்த்ததில்ல. எனக்கு அவங்க ஆசீர்வாதமும் வேணும்னு நினைக்கிறேன். கண்டிப்பா இந்த தாலியை நான் போட்டுக்கிட்டா அவங்க ஆசீர்வாதம் எனக்கு நேரடியா கிடைச்ச மாதிரி. அமுதா, உனக்கு ரொம்ப பெரிய மனசு அத்தா. உன் நல்ல மனசுக்கு நீ எப்பயும் நல்லா இருப்ப அத்தா, நல்லா இருப்ப. இன்னைக்கு படத்துக்கு போலான்னு இருக்கோம். போங்க, நீங்க வேணாலும் போலாம். பெரிய இடம். ஆமா, நீ வேற ஏத்தி விடுற. என்ன மாமா நீ? பெரியம்மா, இதோ வந்துட்டேன். மா, யார் வந்திருக்கான்னு பாரு. வாங்க உட்காருங்க. வாங்க வாங்க வாங்க. என்ன போய் வெறுங்க இடம் வந்திருக்கீங்க? பிரச்சனை பண்ண ஐட்டத்தை காணா. என்ன வடிவே கரெக்ட் தானே? வாயா பழனி, எப்படி இருக்கிய? நல்லா இருக்கும். என்ன சாப்பிடுறிய? இல்ல ஒண்ணு வேணாம் பெரியம்மா. கானாடு காத்தம் போயிருந்தோமா, நேரா இங்கதான் வரோம். அப்புச்சி வீட்டுல நல்ல சாப்பாடு. சரி சரி, என்ன இப்பெல்லாம் அடிக்கடி இந்த பக்கம் காத்தடிக்குது? ஏமாமா, நாங்களாம் இங்க வரக்கூடாதா? அடாடா, நான் எப்பப்பா அப்படி சொன்னேன்? தாராளமா வாங்க போங்க. இந்த கானாடு காத்தான்ல இருந்து நேரா வரேன்னு சொன்னீங்களே, அதான் ஏதோ விஷயம் இருக்கும்னு கேட்டேன். ஆமா, விஷயம்தான். அதான் நான் பார்த்தேன். நீங்கெல்லாம் பாசத்திலே வர போறீங்க. என்ன உமா, என்ன விஷயம்? அது ஒன்னும் இல்லாத, தாலி பெருக்கி கட்டுறத பத்தி பேசணும்ல. அதான் இன்னைக்கு அப்புச்சி அழைச்சிடலான்னு அங்க போயிருந்தோம். விஷயத்த சொன்ன உடனே அப்புச்சி ரொம்ப சந்தோஷப்பட்டாக. கண்டிப்பா வரேன்னு சொல்லி அப்படி பண்ணும்போது இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும்னு ஒரே ஆர்வம் ஆயிட்டா. சொல்லவும் அவங்க முகமே வாடி போச்சு. வாடாம என்ன செய்ய? நான் சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க. எனக்கு இதுவும் குடும்பம் தான். நான் சொல்லாம இருந்தா நல்லா இருக்காது. அப்புச்சிக்கு இன்னும் அமுதா மேலயும் இந்த குடும்பத்து மேலயும் இருக்கிற கோபம் வெறுப்பு இன்னும் குறையவே இல்லை. நாளுக்கு நாள் அதிகமாயிட்டே தான் போகுது.
அதுக்காக அப்புச்சியை ஒதுக்கி வச்சுட்டு எந்த நல்லது கெட்டதும் பண்ண முடியாதுல்ல. அதனால நீங்க இந்த குடும்பத்து சார்பா அப்புச்சியை இந்த விசேஷத்துக்கு போய் அழைக்கணும். பிரச்சனை ஆரம்பிச்சிட்டால. ஏப்பா என்ன பேசுற? நாங்க போய் கூப்பிட்டா மட்டும் அப்படியே வந்துருவாரா? நீ சொல்றத பார்த்தா அவங்க அப்புச்சிட்ட தேடி போய் அவமானப்படும் சொல்ற மாதிரி இருக்கு. என்ன மாமா இப்படி பேசுறீங்க? நாமெல்லாம் ஒரே குடும்பம்னு நினைச்சு அக்கறையில தானே சொல்றோம். இந்த குடும்பத்துக்கு ஒரு அவமானம்னா அது எங்களுக்கு இல்லையா? இல்ல அதெல்லாம் செட் ஆகாது. நீங்க கூப்பிட்டீங்கல்ல, அம்பிட்டுதான் விட்டுருங்க. வந்தா வரட்டும், வராட்டி போட்டோம், நமக்கு என்ன? அண்ணா ஆமாண்ணா, அந்த ஆளெல்லாம் தட்டி வச்சு தாங்க முடியாது. நீயே சொல்லுண்ணே. இல்ல அவங்க சொல்றதுதான் சரி. நம்ம வீட்ல இருந்து முறையா போய் சம்பந்தி வீட்டு ஆளுகளை நாம அழைச்சுதான் ஆகணும். அம்மா இருக்க. நீ ஏத்தா கலங்கி போய் நிக்கிற? நாம அவங்கள கூப்பிடுவோம், வர்றதும் வராததும் அவங்க இஷ்டம். என்னத்தா சொல்ற? அவங்கதான் நம்ம உறவே வேணான்னு காசை வெட்டி போட்டாகல. அதனால என்ன, நாம வெட்டி போடல. நீங்க கூப்பிட வேணான்னு சொல்லுவியன்னு நினைச்சேன். அது எப்படித்தா? உன் பிறந்த வீட்டு பாசத்தை பத்தி எனக்கு தெரியாதுன்னு நினைச்சிட்டியா? எது எப்படி போனாலும் சரி, எனக்கு உன் சந்தோஷம்தான் முக்கியம் அமுதா. ஆரம்பிச்சிட்டாங்க நாடகத்தை. அத்தை, அப்போ அப்புச்சிய கூப்பிட நான் மட்டும் போறேன். இங்க இருந்து வேற யாரும் வர வேணாம். அது எப்படித்தா? அது எப்படி முறையாகும்? இல்ல அத்தை, அவங்க ஏன் அப்புச்சி. நான் அவங்க சொன்னதை கேட்காமலே வந்துட்டேன். அவங்களுக்கு என்ன திட்டவோ அடிக்கவோ எல்லா உரிமையும் இருக்கு. ஆனா எனக்காக நீங்க யாரும் அங்க வந்து அவமானப்பட வேணாம். சரி, அத பிறவு பேசிக்குவோம். போய் வந்தவங்களுக்கு காப்பி போட்டு எடுத்துட்டு போமா, எனக்கு ஒரு டீயை போட்டு கொண்டு வா. தாலி பெருக்கிறத போட்டுட்டு இவ்வளவு பஞ்சாயத்து. நாமெல்லாம் எவ்வளவு சிம்பிளா முடிச்சுட்டோம். ஐயா பழனி, அவங்க அப்புச்சி வேற என்ன சொன்னாங்க? இப்பதானே பேசி முடிச்சுட்டு வந்திருக்கோம். அவங்க சரி, நீங்க பேசிட்டு இருங்க, நான் வரேன். சரி. அப்புறம் அமுதா, ரொம்ப சந்தோஷமா இருக்க போல. தான் நடக்கும். சரி சரி. ஆமா, நீ வர வர நினைக்கிறது எல்லாமே நடக்குதுன்ற திமிரா? என்ன விஷயம் அது சொல்லு. சரி, எனக்கு உன்கிட்ட ஒரு விஷயம் கேட்கணுமே. என்ன? இல்ல, உங்க அத்தையோட தாலி ஏலத்துக்கு வந்தப்போ நம்ம அண்ணன் மண்டியோட தம்பி கண்ணன் தான் வாங்கினாக. ஆனா அந்த தாலி இப்போ உன்கிட்ட இருக்குன்னு கேள்விப்பட்டனே, உண்மையா? அதுக்கு என்ன இப்போ? இரு வரேன், ஏன் அவசரப்படுற? இல்ல, ஏலம் எடுத்து அவன்கிட்ட இருந்து நகை உன்கிட்ட இருக்குன்னா நகைய வாங்க அவனுக்கு நீ என்ன கொடுத்த? சொல்லு, என்ன கொடுத்த? முறைக்காத, சொல்லு, என்ன கொடுத்த? இதான் கொடுத்தேன். இத கொடுத்துதான் நகைய வாங்கினேன். போதுமா? நீயெல்லாம் எனக்கு தங்கச்சியா? நாம தூக்கி வளர்த்த புள்ள ஏதோ தெரியாம பண்றான்னு பாவம் பார்த்து விட்டா நீ இன்னும் மறுபடியும் தப்பு பண்ணிக்கிட்டே இருக்க. நானும் நீ இன்னைக்கு மாறுவ நாளைக்கு மாறுவ நினைச்சிட்டு இருக்கேன். ஆனா நீ மாற மாதிரியே தெரியல. வர வர உன் வாய் அப்படியே நீண்டுட்டு தான் போதில்ல. என்னைய அடிச்சிட்டல, உன்னை சும்மாவே விட மாட்டேன். ஹே, சரிதான் போ. ஆனா ஒண்ணு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ. இனிமே என்ன சீண்டணும்னு நினைச்ச நான் சும்மா இருக்க மாட்டேன். ஒரு நிமிஷம். கண்ணை தொடச்சிட்டு சிரிச்சுக்கிட்டே போ. போ.
என்ன உமா ஏன் கோவமா இருக்க? ஒவ்வொரு தடவையும் நம்ம தோத்துக்கிட்டே இருக்கோங்க. இந்த அமுதா தொட்டதெல்லாம் தொலைங்கிக்கிட்டே இருக்கு. என்ன உமா சொல்ற? இப்ப என்னாச்சு? இந்த தாலி பெருக்கி கட்டுறதுல அவ ஆசைப்பட்டது நடக்கவே கூடாதுன்னு நினைச்சேன். ஆனா அவ நினைச்ச மாதிரியே அவ மாமியார் சரட கையில வச்சிருக்கா. ஏதாவது ஒரு வகையில அவளை சபையில வச்சு அவமானப்படுத்தி ஆகணும். ஆனா என்ன செய்யறதுன்னு எனக்கு தெரியலங்க. ஏன்டா சிரிக்கிற? நேரங்காலம் புரியாம உன்னை நம்பி அவளுக்கு குடைச்சல் கொடுக்க சொன்னா நீ என்னடானா உன் அண்ணன் பொண்டாட்டிக்கும் சேர்த்து செயின் வாங்கி வச்சிருக்க. அண்ணா அண்ணா என்னண்ணே நீ என்ன புரிஞ்சு வச்சிருக்கிறது அம்புட்டுதானா? நான் எதுக்குண்ணே அவளுக்கு தங்கத்துல செயின் வாங்க போறேன்? நான் என் பொண்டாட்டிக்கு மட்டும்தான் தங்கத்துல செயின் வாங்கினேன். இன்னொரு செயின், அதான் அந்த அமுதாவுக்கு வாங்கின செயின், அது தங்கம் இல்ல, கவரிங் செயின். என்ன சொல்றீங்க? ஆமா நமண்டி, நான் செய்ய வேண்டியதை செஞ்சிட்டேன். இனிமே அதை ஊதி 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 பெருசாக்கி அவமானப்படுத்த வேண்டியது அது உங்க பொறுப்பு. இது போதும், சொல்லிட்டீங்கல்ல. இனி மத்தத நான் பாத்துக்கிறேன். போலாமா? என் அப்புச்சியை கூப்பிட நான் மட்டும் போயிட்டு வரேன், வேற யாரும் வர வேணாம். இல்லாமதா அது சொல்றேன்ல, அவங்க என்னை எம்புட்டு அசிங்கப்படுத்தினாலும் அவமானப்படுத்தினாலும் அது என்னோடவே போட்டும். எனக்காக வேற யாரும் அங்க வந்து தலை குனிஞ்சு நிக்க வேணாம். ஏற்கனவே நம்மள பார்த்தாலே அவங்களுக்கு ஆக மாட்டேங்குது. இதுல ஒன்னா போய் நின்னா இன்னும் தான் கோவப்படுவாங்க. அப்புறம் நீ கோயில்ல நடந்த மாதிரி ஏதாவது ஆயிடுச்சுன்னா அதெல்லாம் தேவையில்லாத சங்கடம். நானே போயிட்டு வரேன். அப்படிதானே? இங்க பாராமதா, நீ என்ன சொன்னாலும் சரி, உன் அப்பச்சியும் குடும்பமும் என்னை எவ்வளோ அவமானப்படுத்தினாலும் அதுக்காகலாம் நான் செய்ய வேண்டிய கடமையை என்னால் செய்யாமல் இருக்க முடியாது. அதுவும் இல்லாமல் அவங்க பெரிய மனுஷன், என் மேலே கோவப்பட அவங்களுக்கு எல்லா நியாயமும் உரிமையும் இருக்கு. அப்படி எதுவும் நேருக்கு நேரம் நடக்கிறப்போ சங்கடமாக தான் இருக்கும். அதுக்குன்னு உறவு இல்லைன்னு ஆயிடுமா? நான் மட்டும் நல்லவனா என்ன? அவங்க தேவையில்லாமலா என் மேலே கோவமாக இருக்காங்க? என் மேலேயும் தப்பு இருக்குல்ல? இது எல்லாத்துக்கும் மேலே அவங்க எனக்கு அப்பச்சி மாதிரி தான். உனக்கு மட்டும் எங்கள் அம்மா அம்மான்னா எனக்கு மட்டும் உங்கள் அப்பச்சி வேற யாரோவா? நான் செஞ்ச தப்புக்கு என் அப்பச்சி இருந்திருந்தா இந்நேரம் வெளுத்து விட்டுருப்பாங்க. அதுக்கு உங்கள் அப்பச்சி எம்பிட்டோ பரவாயில்ல. அங்கே என்ன வேணாலும் நடக்கட்டும், அவங்க என்ன வேணாலும் பண்ணட்டும், நான் தாங்கிப்பேன். ஏன்னா அவங்க அமுதாவோட அப்பச்சி. ஆமாம் ஆமாம், ஓகே ஓகே, சரி, நான் அப்புறமா பேசுகிறேன். ஓகே. நீங்க என்ன எம்புட்டு அவமானப்படுத்தினாலும் சரி அப்புச்சி, நீங்க என்னதான் மூச்சுக்கு 30 தடவை நான் யாருன்னே தெரியாது, நான் ரோட்ல போறவன்னு சொன்னாலும் நான் யாருன்னு எல்லாத்துக்குமே தெரியும். உங்க மனசுக்கும் தெரியும். நான் உங்க மக, அதை யாராலையும் மாத்த முடியாது. உன் உபதேசத்தை கேட்கலாம் எனக்கு நேரமும் இல்ல, விருப்பமும் இல்ல. கிளம்பு முதல்ல இங்க இருந்து. நான் ஒன்னும் உங்ககிட்ட உதவி கேட்டு வரல. எனக்கு தாலி பெருக்கி கட்டுற விசேஷம் வச்சிருக்காக, நீங்க அதுக்கு வரணும். அதுக்கு அழைச்சிட்டு போலாம்னு தான் வந்திருக்கோம். உனக்கெல்லாம் மான ரோஷமே கிடையாதா? நல்லா தானே இருந்த. அந்த குடும்பத்துக்கு போய் அதுங்க மாதிரியே மாறிட்ட.
எத்தனை தடவை சொல்றது உனக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் இல்லன்னு. ஏன் இப்படி குடும்பத்தோட மாறி மாறி இங்கன வந்து ஏன் உயிரை எடுக்கிறீங்க? உன்னாலதான் நீ இருப்ப உன் மூஞ்சிலையும் முழிக்க கூடாதுன்னு தான் என் மக உமா விசேஷத்துக்கே போலாமா வேண்டாமான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். இதுல நீ வந்து அழைக்கிறேன் செய்யறேன்னு எதோ சொல்லிக்கிட்டு இருக்க. உங்களுக்கு என் மேல தானே கோவம். என்ன வேணா சொல்லுங்க. ஏன் இப்படி அமுதாவை காயப்படுத்துறீங்க? ஏய், யாரா நீ? நான் என்ன செய்யணும் செய்யக்கூடாதுன்னு சொல்றதுக்கு உனக்கு என்னடா தகுதி இருக்கு? கட்டின பொண்டாட்டிய ஒழுங்கா பாத்துக்கிறதுக்கு துப்பு இல்ல, வந்துட்டான் பேசுறதுக்கு.